வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடகராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் சமநிலையை விரும்புபவர்கள். தராசை போல எதையும் சீர்தூக்கி பார்த்து மற்றவர்களுக்கு அநீதி இழைக்காத உன்னதமான குணம் கொண்டவர்கள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வாழ்க்கையில் கலைநயம், ரசனை மற்றும் அன்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இதுவரை 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியங்களை தந்த குரு பகவான் வரும் 2026 ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது உங்கள் அந்தஸ்தை உலகறியச் செய்யப் போகிறது. அங்கிருந்து குரு பகவான் தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளை பார்ப்பது உங்கள் வாழ்வில் பெரும் திருப்பங்களை ஏற்படுத்தப் போகும் ஒரு பொற்காலமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி மிகுந்த மனநிறைவை தரப்போகிறது. குருவின் பார்வை உங்கள் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கி அமைதி உண்டாகும். உங்கள் சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை பிறக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பு மேலும் ஆழமாகும். உங்கள் இல்லத்தில் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பார்கள். அந்த அளவிற்கு உங்கள் கை ஓங்கியிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் மற்றும் விருந்துகள் அடிக்கடி நடைபெறும். உறவுகளுக்கிடையே ஒரு புதிய இணக்கம் ஏற்பட்டு உங்கள் இல்லமே ஒரு கோவில் போல திகழும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இது உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டமாகும். 10ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது உங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். இதுவரை சந்தித்த நஷ்டங்கள் அனைத்தும் லாபமாக மாறும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு சந்தையில் முன்னிலை பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குறிப்பாக இரும்பு, மின்சாரம் மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் தொழிலை பற்றி ஊரே பேசும் அளவிற்கு உங்கள் புகழ் பரவும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் பல மடங்கு லாபத்தை திருப்பித் தரும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். உங்கள் 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் தேடித்தரும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்பு தேடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவார்கள். சக ஊழியர்கள் உங்களை ஒரு முன்மாதிரியாக பார்ப்பார்கள்.
வேலையில்லாமல் தவித்த இளைஞர்களுக்கு ஒரு கௌரவமான மற்றும் கைநிறைய சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உங்கள் விருப்பப்படியே கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய வெகுமதியாக இந்த ஆண்டு அமையும். பொருளாதார ரீதியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பார்கள். குருவின் 2ஆம் இடத்து பார்வை உங்கள் தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு இருக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். பழைய சொத்துக்களை விற்று அதன் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள். தங்கம் மற்றும் வைரம் போன்ற ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வங்கியில் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் பெருகும். மற்றவர்களுக்கு தாராளமாக உதவும் அளவிற்கு உங்கள் நிதி நிலைமை உயரும். உங்கள் குடும்பத்தின் பொருளாதார தரம் உயர்ந்து நீங்கள் நிம்மதியுடன் வாழப்போகிறீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் நோய்கள் அனைத்தும் வேரோடு மறையும். நீண்ட நாட்களாக உங்களை அலைக்கழித்த உடல் உபாதைகள் மறைந்து உடல் பொலிவு பெறும். மன அழுத்தம் நீங்கி ஒருவிதமான தெளிவும் அமைதியும் உங்கள் மனதிற்குள் பிறக்கும். உற்சாகமாக அன்றாட பணிகளில் ஈடுபடுவீர்கள். உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வீர்கள். முறையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் குறைந்து அந்த பணம் சுபகாரியங்களுக்கு பயன்படும். ஒரு புதிய மனிதராக நீங்கள் உங்களை உணர்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த இடத்தை பிடித்து சாதனை படைப்பார்கள். அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக சமூகத்தில் அங்கீகாரம் பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக செய்து கொடுப்பீர்கள். அவர்களின் திருமண முயற்சிகள் தடையின்றி முடியும். விளையாட்டு அல்லது கலைத்துறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து புகழை தரும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். பயணங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை தரப்போகிறது. குருவின் 4ஆம் இடத்து பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் சொகுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துடன் பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இது உங்கள் குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு புண்ணிய தலங்களுக்குச் சென்று தரிசனம் பெறுவீர்கள். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடித்தரும். இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய நண்பர்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைத்து உங்கள் வாழ்வை மேம்படுத்த உதவும். இந்த 2026-2027 குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் கதவை திறந்து வைத்திருக்கிறது. தர்மம் தலைக்காக்கும் என்பதற்கு ஏற்ப உங்கள் நல்ல குணங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. குரு பகவானின் அருளாசி உங்களுக்கு பூரணமாக கிடைப்பதால் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கையை இழக்காமல் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கப் போகிறது. உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகி நீங்கள் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.